ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் அக்கினி குருமா. நல்ல காரமான கோழி குருமா. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ தேங்காய் சோத்துக்கு நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிட்லாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, மிளகாய், பட்டை, ஏலை, கிராம்பு, அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். தேங்காய் ஒரு துண்டு, பெரிய துண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு. சிக்கன் 400 கிராம் எடுத்திருக்கேன். இது முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது போக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த விழுது சேர்த்துக்கோங்க. அது போக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா விரவி விட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து ஊற வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அது ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலை, கிராம் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. 2 உப்பு சேர்த்து கூட வதக்கலாம், சீக்கிரம் வதங்கும். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமாட்டு மீதி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு சேருங்க. தக்காளி, மிளகாய், மல்லிக்கீரை இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளினா நல்லா வெந்திருக்கட்டும். நல்லா மசிஞ்சு வரும் தக்காளி. அதுக்கப்புறமா அதில் சில்லி பவுடர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இன்னும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல, மசாலா தடவை ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கன் பீசஸ் வந்து நல்லா சுருண்டு வரும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பிரட்டி விடுங்க. அது நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறமா அதில் வந்து 1 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றுங்க. அது வேகட்டும். இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். சிக்கன் வந்து சீக்கிரமே வெந்துடும். இப்போ தேங்காய் ரெடி பண்ணுறோம். பெரிய துண்டு தேங்காய் வந்து நறுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவை வந்து நமக்கு விசில் அடங்கினதுக்கப்புறம் அதில் அந்த சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்குது, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். தேங்காயினுடைய பச்சை வாசனை போகணும். ஸோ அது வந்து ஒரு 10 நிமிஷம் வேணால் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமாட்டு நம்ம ஃப்ளேமை வந்து குறைச்சிக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். வச்சு 2 மினிட்ஸ் போட்டால் போதும். இப்போ நல்லா கொதித்து அந்த எண்ணெய் தெளிவு வந்து மேலே வரும். வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் அக்கினி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே வச்சு சர்வ் பண்ணலாம். நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து சுவைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.